கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பாட்டு எல்லாமே ஆரம்பத்துலேருந்து இருந்தீங்கன்னா தெரியும். என்ன வார்த்தை சொல்லுங்க? என்னம்மா? மறக்காதவர். நல்லா ஞாபகம் வச்சுட்டு பரவாயில்ல. பாட்டிலே நான்லாம் விசுவாசியாக இருக்கும் கூட சொல்லி அந்த பாட்டு பாடும்போதே தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு இதுதான் மெசேஜாக இருக்கும். புரியுதா? இப்போ பாடும்போதே நம்ம மனசில் வந்துடணும், இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. சரியா? மறக்காதவர். வியாழக்கிழமை காலையில் ஜெபம் பண்ணும்போது என் இருதயத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்போ நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே பைபிள்லாம் இப்போ பைபிள் படிக்கும்போது நிறைய ஆண்டவர் உணர்த்துவார். நான் உங்கள் முதலே சொன்னேன், நிறைய நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னலாம் ஆண்டவர் மறக்க மாட்டான்ட்டு மனசில் அப்படியே ஆண்டவர் ஞாபகப்படுத்த என் மனசில் 5 வார்த்தை வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மத்தியானமாக பைபிள் படிக்கும்போது என்னென்னலாம் சொன்னார், எந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு நோட் பண்ணி இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். வாசிங்க, அந்த வார்த்தை வாசிங்க. இஸ்ரவேலே என்னால் மறக்கப்படுவதில்லை. தெரியுமா இருக்காது? ஏசாயா 44:21 வாசிங்க. ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்க. நீ என் தாசன் அப்படின்னா அர்த்தம், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், என் சர்வெண்ட். புரியுதா? எனக்கு பிரியமான ஒரு மனுஷன். அடுத்தது, நான் உன்னை உருவாக்கினேன். இங்க 2 வார்த்தை இருக்கும். யாக்கோபே இஸ்ரவேலே 2 வார்த்தை சொல்றார். யாக்கோபை சிருஷ்டித்தவர் சொல்லுங்க, இஸ்ரவேலை உருவாக்கினவர். அப்படித்தான் சொல்றார். யாக்கோபு அப்படின்னு அர்த்தம், தாயின் கருவில அவர் தான் சிருஷ்டித்தார். அதே போல நம்ம எல்லாருக்கும் 2 பிறப்பு இருக்கும். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் தான் சொல்றார். நிக்கதோமை பார்த்து, ஒருவர் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய மாட்டான், காண மாட்டான். பின்னால ஜலத்தினால ஆவியினால பிறவாவிட்டால் பிரவேசிக்க மாட்டான்ட்டார். அப்போ அவரும் கேட்குறான், இது எப்படிங்க மறுபடியும் பிறக்கிறது? தாயின் கருவில் போய் இன்னொரு தடவை நான் பிறக்க முடியுமா? முதிர் வயசுல போய் திருப்பி உள்ள எப்படி போக முடியும்? அப்படி இல்லைப்பா. அப்போ உலகத்துல ஒரு பிள்ளையா நம்ம ஏற்கனவே பிறந்தோம். அதுதான் யாக்கோபு. புரியுதா? அடுத்தது, ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டு அவன் வாழ்க்கையை மாத்துறார். அவருடைய பிள்ளைய அவனை மாத்துறார். அப்புறம் தான் பேரை மாத்துறார், இஸ்ரவேல், தேவனுடைய பிரபு. புரியுதா? பிரின்ஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு அந்த அர்த்தம். அப்போ அதெல்லாம் சொல்றாரு, இஸ்ரவேல் யாக்கோபை சிருஷ்டித்தவர். உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும், தாயின் கருவில் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பிள்ளையா சிருஷ்டித்தார். நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு நீங்க யாருடைய பிள்ளையா மாறிட்டீங்க சொல்லுங்க? தேவனுடைய பிள்ளையாக கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க? உங்களை உருவாக்கி இருக்கிறார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். மரம், நிறைய மரம், தேக்கு மரம் இருக்கு. ஒரு காலத்துல நான் அந்த வேலைலாம் செய்யறது, நிறைய மரம் பேர் இருக்கு, எல்லா வேலையால் கூட தெரியும். அப்போ மரம் இருக்குது, மரத்தை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். ஆனா ஒரு டேபிள், ஒரு சேரு, இல்ல வேற ஏதாவது பொருட்கள், அது என்ன செய்யற மனுஷன் உருவாக்கு. அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மரத்துல இருந்து மனுஷன் என்ன செய்யலாம், அந்த பொருட்களை உருவாக்க. அதை போல ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை சிருஷ்டித்தார். அந்த உலகத்துல ஒரு மனிதனாக மனுஷியா சிருஷ்டித்தார். இன்னொரு நாள் நீங்க ஆண்டவரை தேடி அவர் பிள்ளையா அவரை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, புரியுது, அவருடைய அந்த உன்னதமான மறுபடி பிறக்கிற அனுபவம், ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது கர்த்தர் உங்களை என்ன செய்யறார், அவருடைய பிள்ளையா என்ன செய்யறார், உருவாக்குறார். அதுதான் சொல்றாரு, நான் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன், என்னுடைய பிள்ளையா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆகையினால் அதனால்தான் அந்த வார்த்தை அதுக்குதான் அதெல்லாம் இவ்வளவு சொல்றேன். நான் தான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆகையினால் நீ என்னால் என்ன செய்யல சொல்லுங்க, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நெஞ்சத்தொட்டு சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மறப்பதில்லை சொல்லுங்களேன். ஆண்டவர் என்ன மறப்பதில்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்ன மறப்பதில்லை, மறப்பதில்லை. ஆமா, ஒரு சில நேரத்துல இன்னைக்கு 15 தேதி ஆச்சு, இன்னும் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா ஏதாவது கேட்டா என்ன பண்ணுவீங்க? காப்பி தூள் இல்லை, டீ தூள் இல்லை, அரிசி இல்லை, பருப்பு இல்லை, இல்லை 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 இல்லைன்னு தான் வரும். ஆனா பைபிள்ல
அந்த இல்லை இல்லைன்ட்டு எத்தனை ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? நீ என்னால் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நீ லட்சை அடைவதில்லை, நீ வெட்கப்பட்டு எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? நீ வெட்கப்பட்டு போவதில்லை, சிறுமைப்படுவதில்லை. இப்போ இல்லை இல்லைன்ட்டு எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, புரியுதா? அதை போல ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு, நீ என்னால் வாயத்தில சொல்லுங்களேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏன் மறக்காம இருக்கிறார், அவர் எப்படி நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு 2 வசனம். அதுக்கு பிறகு எந்தெந்த சூழ்நிலையில எப்படிலாம் அவர் நம்மளை நடத்துறாருன்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு வசனம் வாசி, யாத்ராகமம் 28 அதிகாரம். யாத்ராகமம் 28 அதிகாரம் 29 யாராவது வாசிங்க. யாத்ராகமம் 28 29. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை தன் இருதயத்தின் மேல் இருக்கும் நியாய விதி மார்பதக்கத்திலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஞாபக குறியாக எப்பொழுதும் தரித்து கொள்ள கடவன். அப்ப நல்லா கவனிங்க, இதை உருவாக்குறத பத்தி 21 வசனத்தில் சொல்றார். ஒரு மார்பதக்கம் ஷீல்டு மாதிரி இருக்கணும், அதுல நாடா வச்சு கட்டி அவன் தேவனுடைய சமூகத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகும்போது அந்த மார்பதக்கத்தோட உள்ள போனோம். அந்த மார்பதக்கத்துல இஸ்ரவேல் புத்திரருடைய 12 கோத்திர பிதாக்கள், சொல்லுங்க யாரு, அந்த ரூபன்ல இருந்து கடைசி பென்யமீன் வரைக்கும் 12 கோத்திர பிதாக்களுடைய பேர் என்ன செய்யணும், எழுதி. ஏன்னா அந்த 12ல இருந்தா மற்றதெல்லாம் அப்படி இப்படி இப்படி மொத்தம் 6 லட்சத்தை அன்னைக்கு இருந்தது. 6,3550 பேர் ஆண்கள். அப்புறம் சரி விட்டுறேன். அப்போ அந்த பேரை அவன் பொறித்து இருக்கணும், பொறித்து அந்த பேருள்ள அந்த பதக்கத்தோட தான் தேவ சமூகத்தில் உள்ள போகணும். அவன் ஏன்னா அவனும் மறப்பதில்லை, உள்ள அவங்க 12 கோத்திரத்தோட நீ உள்ள வரும்போது இவங்களும் நான் அவர் எழுதினாதான் மறப்பதில்லைன்னு அதை குறிக்கும்படி நீ உள்ள அது பேரோடு கூட என்ன செய் வா அப்படின்னு. இப்போ நல்லா கவனிங்க, ஆரோன் போட்ட மாதிரி இப்போ நம்மளாம் யாரும் அந்த மார்பதக்கத்தில் 12 எல்லாம் போடுறது சாதாரண ஒரு வெள்ளை சட்டை போட்டு நான் வந்திருக்கிறேன். ஆனால் நல்லா கவனிங்க, உங்களை ஆண்டவர் அவருடைய மார்பிலே தரித்திருக்க. ஒரு வசனம் வாசிங்க, உன்னத பாட்டு 8 அதிகாரம் 6 வசனம். யாராவது வாசிங்க, உன்னத பாட்டு 8 அதிகாரம் 6 வசனம். உன்னத பாட்டு 8:6. நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நல்லா கவனிங்க, இருதயத்துல முத்திரை மாதிரி நான் சொன்ன போல பிரதான ஆசாரியன் அந்த மார்பதகத்துல 12 கோத்திரத்தருடைய பேரை முத்திரை மாதிரி தரித்து பதித்து உள்ள போற மாதிரி இன்னைக்கு உங்க ஒவ்வொரு பேர் வாயத்துல சொல்லுங்களேன், என் பேரை சொல்லுங்களேன், என் பேரை ஆண்டவருடைய இருதயத்துல முத்திரையா பதித்து இருக்கிறார். கைகளை வைத்துக்கிறதுல சூத்திரம் பண்ணுவோமா? அதனால சொல்றாரு, நீ என்னால் சொல்லுங்க வாயத்திரத்திலே. ஆமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் என்ன ஒருபோது என்ன செய்வதில்லை சொல்லுங்க, மறப்பதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவது. நல்ல பாட்டு பாடின, நிறைய பாட்டு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். வாசிங்க அந்த வசனம், ஏசாயா 49:15. ஏசாயா 49:15 வாசிங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொல்றாரு. ஒரு ஸ்திரீ தன் பிள்ளைய மறப்பாளா? பொண்ணோ பையனோ விட்டுருங்க, மறப்பாளா? ஒருவேளை அவர்களே மறந்தாலும் சொல்லுங்க, நீ என்னால் சொல்லுங்க, நான் உன்னை மறப்பதில்லை. ஏன்னா ஏன் அதை சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன மறந்துட்டார் புலம்பிட்டே இருக்காங்க. நீங்க புலம்புற மாதிரி அவங்க அப்படிதான் செஞ்சிருக்காங்க. 14 வாசிங்க, சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். அப்போ நீங்க வீட்டுல புலம்பண்டு ஆண்டவர் காது கேட்டிருக்குது. ஆனால்தான் வியாழக்கிழமை சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. புரியுதா? நீங்க சொல்லிட்டே இருக்கிற கைவிட்டாரு, கைவிடலைங்க. புரியுதா? மறந்தாரு, மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பிள்ளைய மறப்பாளா? ஒருவேளை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 16 சொல்றாரு, இதோ என் உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக
சொல்லுங்க, இருக்கிறது. நல்லா கவனிங்க, வரைந்து இருக்கிறேன், பொறித்து இருக்கிற. ஃபாதர் நல்லா பாடி, உள்ளங்கையில் என்னை பொறித்து உள்ளார், அவர் என்னை மறப்பதில்லை. கரெக்டாக பாடியிருக்கார். அதாவது இங்கிலீஷில் அப்படிதான், என்கிரேவ்டு தான், பொறித்து இருக்கிறார். இப்போல்லாம் வந்து கிஃப்ட் வாங்கினா அப்படியே கொடுத்துட்றோம். பழைய காலத்தெல்லாம் கிஃப்ட் வாங்கினா என்ன பண்ணுவாங்க, அங்கே பாத்திர கடையில் ஒரு இது வச்சுருப்பான். முன்னாடிலாம் அவன் உளி வச்சு தட்டி தட்டி கொடுப்பான், பேர் எழுதி கொடுப்பான். கிஃப்ட் கொடுத்தா பாத்திரமே சொட்டையானாலும் பேர் போவாது. புரியுதா? அதை போல ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் உள்ளங்கையில உங்க பேரை வரைஞ்சா கூட என்ன செய்யறான், கை கழும்ப பொறித்திருக்க, அழியாது, பொறித்திருக்கிற, மறப்பதே இல்லாதான். நம்ம ஏற்கனவே உன்னத பாட்டில் பார்த்தோம், இருதயத்தில் முத்திரையை போல உங்களை என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க, பொறித்திருக்கிறார். ஆனால சொல்லுங்க, அந்த தாயே மறந்தாலும் சொல்லுங்க, அவர் உன்னை ஒருபோது என்ன செய்வது இல்லையா, மறந்து. அண்ணாலை பத்தி நிறைய விஷயம் படிக்கிறோம் 1 சாமுவேல்ல. எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, பொருத்தனை பண்றா. அது பின்னால அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன். பொருத்தனை பண்ணி பிள்ளை பிறந்துச்சு. என்ன பொருத்தனை, பிள்ளைய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவீங்க. கடைசியில் பிள்ளை பிறந்தவொடனே பிள்ளையும் கூப்பிட்டு வர மாட்டீங்க, நீங்களாம் நிறைய பேர் வர மாட்டீங்க. சரி, நான் உங்களை சொல்ல, புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. அதே போல பிள்ளை கொண்டு போய் விட்டுச்சு. வருஷம் வருஷம் பலி செலுத்த வரும்போது அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன சட்டை, 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு, உள்ள சின்ன சட்டை 19ல தைத்து கொண்டு வருவாள். அது எப்படிங்க தெரியும்? நிறைய பேர் இப்போ உலகத்தில் நிறைய பேர் செய்வாங்க. அந்த கன்சீவ் ஆகும்போதே ஒரு பிள்ளைக்கு ஒரு ஏதாவது என்ன செய்வாங்க, அந்த உள்ள நூலில் தைப்பாங்க பிள்ளைக்கு அப்படி. அப்போ நல்லா கவனிங்க, அந்த பிள்ளை இந்த சைஸ்ல இந்த ஷேப்ல இருக்கும்ட்டு மனசுல இருந்ததால தான் கரெக்டா என்ன பண்றாங்க, சட்டையை தச்சுக்கிட்டு கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, அந்த சாமுவேலுக்கு கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், பிள்ளை எங்க இருக்குது, ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஏலிக்கு முன்னான அந்த என்ன செய்யற ஒரு ட்ரைனிங்ல இருக்குது சாமுவேல், அந்த குட்டி பிள்ளை. ஆனா இந்த அம்மா வருஷம் முழுசும் அந்த பிள்ளைய நினைச்சுக்கிட்டே இருக்கிறதால தான் என்ன பண்ணுது, கரெக்டா சட்டையை தச்சு கொண்டு வருது. நல்லா கவனிங்க. அப்போ நீங்க எங்க இருந்தாலும் உங்க குடும்பம் யாருக்கு முன்பாக இருக்கு, வாய்த்தன சொல்லுங்களேன், உன் மதில்கள் சொல்லுங்க, கையில வரைந்து இருக்கிறா. நீ, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, இல்ல துக்கமா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, ஆரோக்கியமா இருக்கிறீங்களா, பலவீனமா இருக்கிறீங்களா, எல்லாம் அவர் முன்னால பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கைகளை வீட்டு கத்துற சோத்திரம் போனோமா, புரியுதா? உன் மதில்கள் சொல்லுங்க, வாய் திறந்து, உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக மறக்கவே கூடாது. தாய் சொல்லுங்க, தாய் மறந்தாலும் மறப்பதில்லை. இந்த இடத்துல ஏன் தகப்பன் மறந்தாலும் மறப்பதில்லைன்னு போடல. அப்போ தகப்பனுக்கு மறக்கிற புத்தி கொஞ்சம் இருக்குது இல்ல? நீங்க 2 சாமுவேல் பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள், சூனேம் ஊர்ல கனமுள்ள ஒரு ஸ்திரீன்னு இருக்கும். அந்த அம்மா வீட்டுக்கு யார், எலிசாவும் கேயாசியும் வந்து தங்குவாங்க. அப்போ நல்ல எங்களை விசாரிக்கிறியம்மா, உனக்கு ஏதாவது குறையாறதா சொல்லுனா, அந்த மாதம் எனக்கு ஒரு குறையில் நல்லா தான் இருக்கிறேன். எப்படியோ ஒரு எலிசா தெரிஞ்சுக்கிட்டு, இந்த இப்போ அந்த அம்மா வயசாகுது ஆயிடுச்சு, புருஷன்காரனுக்கும் வயசாயிடுச்சு, ஆனால் பிள்ளை இல்லைன்னொடனே அடுத்த வருஷம் நான் வரும்போது உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். அதே போல் பிள்ளை பிறந்துச்சு. பிள்ளை பிறந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான். வளர்ந்த உடனே ஒரு நாள் வயலில் தகப்பன் கூட இருக்கிறான் பிள்ளை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், நீங்கள் அப்புறம் நோட் பண்ணிங்க வசனத்தை, நான் சொல்கிற சுருக்கமாக 18லேருந்து 23. அந்த பிள்ளை ஒரு சைஸாக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளை சொல்கிறான், என் தலை நோதுன்னொடனே அப்பா என்ன சொல்லிட்டாரு, ஏய் இவனை கொண்டு போய் எங்கே விட்டுரு, அம்மா கிட்ட விட்டுரு, இப்படிலாம் பண்ணுறீங்களா? தகப்பனே பார்க்கலாம், என்ன ஏண்டா என்னாச்சு, ஒன்றும் கேட்கலாங்க, வேற ஒன்றும் எழுதலை. அந்த அம்மாட்ட போய் விட்டுரு. விட்ட உடனே வீட்டுக்கு வந்தா தலை நோதுன்னு சொல்லிட்டு கடைசியில் செத்து போச்சு பிள்ளை. உடனே இந்த அம்மா வீட்டுக்காருக்கு ஆள் அனுப்புது, ஒரு சீக்கிரமா போய் என்ன செய்ய, ஒரு கழுதையை அனுப்பு. நான் எங்க போனோம், ஊழியக்கார்ட்ட இந்த புள்ள பிறக்கும்னு சொன்னாரே, அவர்கிட்ட போய் நியாயம் கேட்க போறேன் அப்படின்ட்டு கழுதையை வேலைக்காரன் அனுப்புன்ட்டு சொன்னா, இவன் வந்து ஆள் வந்து சொல்றான், கழுதை வேலைக்காரனை கூப்பிடுது, அந்த அம்மா எஜமானி கூப்பிடுது அப்படின்னு. அப்போது அவனுக்கு இருக்கணும்ல, ஒரு மத்தியானம் புள்ள வந்து தலை நோதுனா அவன் எப்படி இருக்கான் கேட்கணுமா, கேட்கக்கூடாது, மனசுல நினைச்சுதான் கேட்டுக்கணும்.
இல்லை அவசரமா போகணுன்றானா, அப்போட பிள்ளைக்கு தான் ஆச்சா, அதுக்கு கேட்கல. இப்ப என்னத்துக்கு அந்த ஊழியக்கார்ட்ட போனோம், இப்ப என்ன அமாவாசை இல்லையே, இதெல்லாம் இப்ப இருக்கும் பாருங்க. அப்போ இவன் மனசுல புள்ள தலைநோது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிச்சு, அந்த புள்ள எப்படி இருக்குதுன்னு கூட என்ன செய்யல, சிந்தனை வரல. ஆனா தாய்க்கு தான் அடிக்குது. புரியுதா? எஸ்தர் சொல்ற, இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுலேருந்து திரும்பி வர வரைக்கும் சாயந்தராச்சுன்னா அந்த ரிக்ஷா எப்போ வர வரைக்கும் நம்ம நாங்கள் எங்கள் வீடு அப்போ ஓட்டேரியிலேருந்து ஒரு 2வது மாடியில் இந்த பால்கனிலேருந்து அப்படியே 8 ரோடு முனை, எப்படி ரோடு முனைக்கு வந்தால் ரிக்ஷா வீட்டுக்குள்ளே வரதான் போகுது. அதுக்கப்புறம் சரி ஸ்கூல் போகும்போது தான் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதும் கிங்ஸ் பஸ் எப்போ வருதுன்ட்டு நான் 4 மணிக்கு கிளம்பிச்சுன்னா 5:30 மணிக்கு வரணுமேன்ட்டு 5:30லேருந்து நிற்பாங்க. அப்போது தாயுடைய மனசு எத்தனை பேர் புரியுது? தாயுடைய மனசு யார் மேலே தான் இருக்குது? புள்ள மேலேயே தான் இருக்குது. ஆனால் தகப்பனுக்கு அதுக்காக தகப்பன் வந்து அக்கறை காட்டல இல்லை. நான் என் பிள்ளைங்களுக்காக அக்கறை காட்டி தான் இருக்கிறேன். டெய்லி ஜோம் பண்ணுறேன், மறவாமல் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் பிள்ளைங்களை காப்பாற்றுறோம், படிக்க எல்லாம் செய்யணும். ஆனால் 1000 வேலை இல்லை, அது இந்த பிள்ளையே நினைக்க நம்மளால் முடியல. ஒருத்தர் அப்படி தான். அப்போது நாங்கள் வந்து ராயபுரத்தில் இருக்கோம், ஊழியத்துக்கெல்லாம் வரல. அப்போது கடை வச்சது. அப்போது ரிக்ஷாக்காரர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், நான் ஸ்கூலில் போய் விட்டுறேன், சரி நீங்கள் போய் கூட்டுங்க அப்படின்னோடனே என்கிட்டயும் சொன்னாங்க. அவர் வந்து விட்டு போயிட்டாரு, நீங்கள் சாயந்தரம் ஞாபகமாக போய் கூப்பிட்டு வந்து. நானும் ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டேன். போயிட்டு வேலையில் மறந்துட்டேன். இப்போ இருக்கிற மாதிரி ஃபோன்லாம் இருந்துன்னா அப்போ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வைப்பான். வேலையில் மறந்துட்டேன். ஐயோ பிள்ளைங்க 2 வருது. அவள் வந்து 1st ஸ்டாண்டர்டு 2nd ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் ஈவன் 4th 3rd படிக்கிறான். வரலன்னு ஒரே கலவர மாதிரி கடைசியில் நடந்தே ஓடி போய் ஸ்கூலில் போய் கூப்பிட்டு வந்தான். இப்போ நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தோடனே தான் எனக்கு அப்போ தான் ஞாபகம், ஆமாம் கூட்டம் எப்போ ஞாபகம் வருது பார்த்தீங்களா? ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலையில் 1008 டென்ஷனில். ஆனால் தாய் மனசில் எதை தான் நினச்சிருக்காங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களேன், பிள்ளையே நினச்சிட்டு. ஆனால் ஆண்டவர் அதுக்கும் மேலே, வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர் தாய்க்கு மேலே. தாய் மறந்தாலும் சொல்லுங்க, வாயை திறந்து, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்வதில்லை சொல்லுங்க, மறப்பதில்லை. கைகளை வைத்து கத்திர சூத்திரமனோமா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 2வது தாய் மறந்தாலும் மறவாதவர். 2வது 1 சாமுவேல் 1:11 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 1 சாமுவேல் 1:11 வாசிங்க. இந்த அம்மா அன்னாள், அந்த சாமுவேலுடைய தாய் ஜெபம் பண்றா, பிள்ளை பிறக்கலன்ட்டு, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி மத அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இதான் நான் முதல்ல சொன்னேன். அந்த அம்மா பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, நான் நிந்திக்கப்படுறேன், சிறுமைப்படுத்தப்படுறேன். ஏன்னா அந்த எல்கானாக்கு 2 ஒய்ஃப், ஓர்பால், அடுத்தது என்ன பெனினா, அது வேற. அங்க பெனினா அண்ணாள். பெனினாளுக்கு பிள்ளை இருக்குது, இவளுக்கு பிள்ளை இல்லைன்னு இவ அடுத்தவன் என்ன பண்ணுவான்? குத்தி காட்டிக்கிட்டே இருப்பான். இந்த அம்மா என்ன பண்ணும்? வேற என்ன பண்ணும்? பொம்பளைங்களால உட்காந்து சாப்பிடாம, இதே தான் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி உட்காந்து சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நல்லா கவனிங்க. நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதாலேயோ அழுதுகிட்டே இருக்கிறதாலேயோ எதுவுமே மாற போகிறதில்ல. நிந்த மாறுமா? சொல்லுங்க. சிறுமை மாறுமா? மாறாது. எப்போ மாறுச்சு? எல்லாம் சாப்பிட்டு தூங்கும் போது, தேவனுடைய ஆலயத்துக்கு அந்த பலி செலுத்த போகும்போது எல்லாம் சாப்பிட்டு தூங்குறாங்க. 9ஆம் வசனத்தில் போட்டு, அண்ணால் எழுந்திருந்து தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் போய் இருதயத்தை திறந்து ஊற்றி ஜெபம் பண்ற, ஆண்டவரே நான் நிந்திக்கப்படுறேன், பிள்ளை இல்லைன்னு, என் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க, என் பாடுகளை நினைந்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க. எப்படி கரெக்டா ஜெபம் பண்றாங்க. அதே போல புரியுதா? அங்க தேவன் சொல்றாரு. இப்போ 1 அதிலேயே 17 வாசிங்க. 17ஆம் வசனம் வாசிங்க. ஏலி, அந்த ஆசாரியன் சொல்ல, ஏலி சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு சொல்லுங்க கட்டளை இடுவாராக. சொன்ன மாதிரி கர்த்தர் உன் சிறுமை மாத்துவார், நீ சமாதானத்தோட போ அப்படின்னு. அதே போல அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வந்ததால
இந்த மாதிரி எப்படி இருக்குன்னா பாருங்க, அதே போல இங்க போட்டிருக்க ஒரு வார்த்தை இருக்க பாருங்க, அவள் அதற்கு 18 கடைசி வார்த்தை, அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் சாப்பிட்டா. இதுவரைக்கும் சாப்பிடல, ஆனா அந்த வார்த்தை வந்தோன்னா நம்பிக்கையா நான் சாப்பிடுவேன், சந்தோஷமா சாப்பிடுவேன். அதற்கு பிறம் அந்த வள்ள என்ன செய்யலையா, துக்கமுகமா இருக்கவள். அதே போல கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினால் அவள் ஜெபம் பண்ணா மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கைகளை வீதி கர்த்தர் சூத்திரம் மூலமா. பண்ணால கவனிங்க, எந்தெந்த இடத்துல நீங்க நிந்திக்கப்படுறீங்களோ, அவமதிக்கப்படுறீங்களோ, ஏளனப்படுத்தப்படுறீங்களோ, அந்த நிந்தையை கர்த்தர் கேட்டிருக்கிறார். புரியுதா? ஒரு வார்த்தை நேற்று தற்செயலா படிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்த்தா, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை ஸ்தேவான் மூலமா ஆண்டவர் பேசுறார். அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்களை விடுதலையாக்குவதற்காக நான் என்ன செய்தேன், இறங்கினேன் அப்படின்றார். அப்ப நல்லா கவனிங்க, நீங்க படுற பாடுகள், சிறுமைகள், நிந்தைகள், அவமானங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் படுறது யாருக்கு தெரியும் நினைக்கிறீங்க? இங்க என்ன வார்த்தை சொல்லுங்க, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. நான் 34 வசனம் நினைக்கிறேன், நான் பார்க்கவே பார்த்தப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். பார்த்துட்டு சும்மாவா இருப்பார், வேடிக்கையா பார்ப்பார். சொல்லுங்க, அவங்க ஜெபம் பண்றாங்க, அந்த அம்மா என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து இந்த சிறுமையிலேருந்து என்ன செய்யுங்க, விடுதலையாக்கும், ஒரு பிள்ளையை தாங்கணும்னு. அதே போல கர்த்தர் என்ன செய்தார் சொல்லுங்க, பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரம் மூலமா. முதல்ல சொல்லுங்க, தாய் மறந்தா, வாய் தர சொல்லுங்களேன், தாய் மறந்தாலும் மறக்காதவர். ரெண்டாவது சொல்லுங்க, சிறுமையை மறக்காத தேவன், அதுல இருந்து உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க, விடுதலையாக்குவார். மூணாவது முக்கியமானது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாராவது வாசிங்க, எபிரேயர் 6:10. நல்லா கவனிங்க, எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியம் செய்ததினாலும், அடுத்தது செய்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஓஹோ அஹோன்ட்டு நிற்பாங்க, ஆனா அப்படியே குறைஞ்சிடும். அப்படி இல்லை, செய்ததினாலும் அதை கண்டினியூ பண்றாங்க, ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. செய்து வருகிறதினாலும் இதை யார் பார்க்கிறாரோ சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்க. அவருடைய யாருக்காக செய்றீங்க சொல்லுங்க, ஊழியக்காரருக்காக இல்ல, சர்ச்சுக்காக இல்ல, யாருக்காக செய்யறோம் சொல்லுங்க, செய்யறதெல்லாம் அவருடைய நாமத்திற்காக. கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் நாமத்திற்காக நீங்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் அன்பையும் அவர் மறந்து விடுவதற்கு என்ன இல்லையா சொல்லுங்க, மறந்துட்டா அநீதி உள்ளவர். அவர் மறப்பதில்லை, ஆனால் அவர் யார் சொல்லுங்க, நீதி உள்ள தேவன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவது சொல்லுங்க, ஆண்டவர் எதை மறப்பதில்லை, அவருக்காக நீங்க என்ன பண்ணாலும் மார்க்கிலே இருக்குது, மத்தையிலே இருக்கு. பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு நாங்கள் உங்க பின்னால வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எதை விட்டையோ அதை 100 இங்க தருவேன். ரெண்டாவது, மறுஜன்ம காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நியாயத்திருக்கிற சிங்காசனத்திலே நீங்கள் வீற்றிருப்பீர்கள். இன்னொரு இடத்துல மறுமையிலே நித்திய ஜீவனை தருவேன். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும், புரியுதா? எப்படி பண்ணணுமா, அன்புள்ள, வாயத்தன அந்த வார்த்தை மறக்காதீங்க. என்ன பிரயாசம்? அன்புள்ள பிரயாசம். இன்னைக்கு நிறைய பேர் பிரயாசப்படும், ஆமா சரி செஞ்சுதான் ஆகணும் என்ன அப்படின்ட்டு. அப்படி இல்லாம ஆண்டவர் எனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு நினைக்கிறீங்களா? நான் அவருக்கு ஏதாவது செய்யணுமே. இன்னைக்கு பொதுவாகவே மனுஷனுடைய இயல்பு, அவர் எனக்கு என்ன பண்ணாரு, இதே தான் கேட்டு, அவர் எனக்கு என்ன பண்ணாரு, புரியுதா? ஆனா நம்ம என்னைக்கா ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு எல்லாம் செஞ்சீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும் கேட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்குறேன். பவுல் கேட்கிறாரு, சவுலா இருக்கும், ஆண்டவரை சந்திக்கிறார். நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் அப்படின்னு தரிசனத்துல காட்டினோன்னு அவங்க கேட்ட முதல் கேள்வி, ஆண்டவரே முதல்ல நீர் யாருன்னு, நான் தான் இயேசுன்ட்டார். ரெண்டாவது கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய
சித்தமாய் இருக்கிறீர். எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க, ஆண்டவரை நான் என்ன செய்யணும் இல்ல? ஆனா மனசுல என்ன வருது, ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணாரு, அவங்களுக்கு செஞ்சாரு எனக்கு செஞ்சாரா, இவங்களுக்கு செஞ்சாரு எனக்கு செஞ்சாரா? எனக்கா ஒரு நாளாவது நான் ஏதாவது அவருக்கு செஞ்சிருக்கிறது யோசித்து பாருங்களேன். நீங்க உங்களை தான் கேட்கிறேன், ஏதாவது நம்ம ஏதாவது அவருக்கு செஞ்சிருக்கிறோமா? புரியுதா? நல்லா கவனிங்க. எதை செய்தாலும் அன்போடு செய்யுங்க. சொல்லுங்க, அந்த அன்புள்ள பிரயாசத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, ஒரு நாளும் கர்த்தர் மறக்க மாட்டார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? ஒரு 2 வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 58வது வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதா ஒரு நாள் என்ன செய்யாதா சொல்லுங்க, வேஸ்ட் ஆகாது. என்ன பண்ணாலும் சரி, எதையாவது செய்யுங்க ஆண்டவர் நாமத்துக்கா. எதையாவது யோசிச்சு பார்க்கணும், என்ன செய்யலாம். நீங்க ஜோமனி உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கேட்டா சொல்லுவார் இதை செய் அப்படின்னு. ஆனா என்னது, நீங்க அதை யோசிக்கிறதே இல்லை, கேட்கறதோ இல்லை. கேட்டு உட்கார்ந்து ஜோம் பண்ணா இதை செய் அப்படின்னு செஞ்ச ஆண்டவர் உங்க கூட இருந்து அந்த காரியத்தை நல்லபடியா முடிப்பார். கைகள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்போ சொல்றாரு, அந்த பிரயாசம் ஒரு நாளும் விருதாவா இராது என்று அறிந்து உறுதிப்பட்டவர்களாகும் அசையாதவர்களாகும் கர்த்தருடைய கிரியில எப்பொழுது என்ன செய்யணுமா, இருக்க என்ன செய்யணும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருப்பீங்க, முடிஞ்சதை செய்வீங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு, போன வருஷம் இவ்வளவுதான் செஞ்சேன், இன்னொரு வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஜாஸ்தி செய்யணும் அப்படி யோசிக்கிறீங்களா? கிரியையில் என்ன செய்யணுமா, இருக்க வாயத்தர சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பெருகுங்க, ஏதாவது செய்யுங்க. 4 பேருக்கு ஆண்டவர் பத்தி சொல்லுங்க. வேளாங்கண்ணி சாட்சி சொல்ல நல்லது. நான் அந்த மாக்கு ஆண்டவர் பத்தி சொன்னேன், ஆண்டவர் காப்பாத்தினார்ல. இப்ப பாருங்க, இதுல என்ன அவர் அக்ரிமெண்ட் போட்டா காப்பாத்துறாரு, எப்படியும் காப்பாத்துவாரு. ஆனா நீங்க என்ன செய்யுங்க, அவரை பத்தி ஏதாவது அவருக்காக சொல்லுங்க, வாய் திறந்து ஏதாவது பிரயாசப்பட்டுக்கிட்டே இருங்க. கர்த்தர் அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் நிச்சயமா தருவார். கைகளை வைத்து கர்த்தர். அது அடுத்த அதிகாரம் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் எடுங்க. 16, 14, 15 2 வசனம் வாசிங்க. ஆமா, எந்த பிரயாசப்பட்டாலும் எதுல செய்யணும் சொல்லுங்க, அன்பினால செய். அடுத்தது ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை அவர்கள் ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. அவங்க தங்களை டெடிகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க? அந்த ஊழியத்துக்கு, அந்த சர்ச்சுக்கு, அந்த ஊழியக்காரருக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யணும். எத்தனை பேர் இப்படிலாம் யோசனை பண்ணிருக்கீங்க? புரியுதா? சர்ச்சுக்கு போனா நமக்கு எதாவது கிடைக்குமா அப்படி யோசிக்கிறீங்களா? இல்ல நான் சர்ச்சுக்கு ஏதாவது செய்யணுமே, எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? அவங்க ஸ்தேவானுடைய வீட்டார், பைபிள்ல எழுதியா இருப்பாங்க பேரை, அந்த ஸ்தேவானுடைய குடும்பத்தை பத்தி. அவங்க தங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஊழியம் செய்வதற்காக என்ன செய்கிறாங்க, ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அதனால நல்லா கவனிங்க, எதையாகிலும் கர்த்தருக்கென்று என்ன செய்யுங்க. நீங்க எதை செய்தாலும், புரியுதா? அதை சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அது கேட்ட பலனை அடையாமல் அவன் போவதில்லை. கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எதையாவது செய்யுங்க. யோசனை பண்ணி ஜெபம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், உங்களால எதோ முடியுமோ ஆண்டவர் காட்டுவார், அதை செய்யுங்க. அந்த பிரயாசத்துக்கு கர்த்தர் நிச்சயமா பலன் கொடுப்பார். மறந்து விடுவதற்கு அவர் என்னல்ல சொல்லுங்க, அநீதி உள்ளவர் அல்ல. உங்க பிரயாசத்தை மறக்க மாட்டார். 4வது தான் அந்த சங்கீதம் படிச்சோமே, 9ஆம் சங்கீதம் அந்த 12 வாசிங்க. 12ஆம் வசனம் 9-12 வாசிங்க. சங்கீதம் 9-12. அவர் விசாரணை செய்யும் போது அவைகளை நினைக்கிறார், சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை சொல்லுங்க மறவார். கையில வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் உங்க கூப்பிடுதலை சொல்லுங்க, வாயை திறந்து, கூப்பிடுதலை மறவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, மறக்கவே மாட்டார். முதல்ல சொன்ன, திருப்பி சொல்றேன், புரியுதா? நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் உங்க பாரத்தை ஷேர் பண்ணும்போது,
புரியுதா? நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ, ஒரு 2 நிமிஷம் பேசுனா கேட்பாங்க, 5 நிமிஷத்துக்கு மேலன்னா அவங்க ஏதோ மைண்ட்ல இருப்பாங்க, நீங்க உட்காந்து தலையை மாத்திரம் ஆடிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு பேசுனா இந்த அம்மா எப்படா ஏஞ்சி போவோன்னு நினைப்பாங்க. ஆனா அந்த 2 பேர் பாரத்தை ஷேர் பண்ணும்போது இடையில ஒருத்தர் இருந்து கேட்கிறாராம் மல்கியால, கர்த்தர் கவனித்து சொல்லுங்க. அப்போ 2 பேர் இந்த ஒருத்தரோட ஒருத்தர் கர்த்தருக்கு பயந்த மக்கள் பேசும்போது யார் கவனித்து கேட்கிறாங்க சொல்லுங்க? கர்த்தர் கவனித்து கேட்கிறார். என்ன? அவருக்கு முன்பாக ஒரு புக் இருக்குது. என்ன புக்? அது பேரு சொல்லுங்க. புக் ஆஃப் ரிமெம்பரன்ஸ், ஞாபக புஸ்தகம். நீங்க பேசுற ஒவ்வொரு பாரத்தை, உங்க மனசுல என்ன வேண்டுதல், என்ன விண்ணப்பம், என்ன தேவை, கர்த்தர் என்ன செய்யறார் சொல்லுங்க? புக்ல எழுதி வச்சிருக்காரு. எழுதிட்டு சும்மாவா இருப்பாரு? கரெக்டா கர்த்தர் ஏற்ற காலத்துல என்ன செய்வார் சொல்லுங்க? ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய ஆண்டவர் பேர் சொல்லுங்க. அவர் யாரு? ஜெபத்தை சொல்லுங்க கேட்கிறவரே. அதனாலதான் தேடி வரோம். ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் மாத்திரம் இல்ல, எவ்வளவு செஞ்சிருக்கிறார். அவர் துதிக்க நன்றி செலுத்த வரோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் சொல்லுங்க நம்மிடத்தில் வருவார். இது எதுக்கு சொல்றேன்னா, எளியவர்கள் விண்ணப்பத்தை கேட்கிறார், சிறியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார், தாழ்மை உள்ளவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். ஒரு வசனம் வாசிங்க, அப்பதான் அது புரியும். யோபுல எடுங்க. யோபுல 34ஆம் அதிகாரம் 34:27 வாசிங்க. எளியவர்களின் கூக்குரல் அவரிடத்தில் சேரும்படி செய்ததினாலும் சிறுமையானுடைய கூக்குரலை கேட்கிற அவர். நல்ல கவனி, எளியவர்கள் ஒண்ணில்லாத மக்கள், அவங்க கூக்குரல் அவர்கிட்ட போய் நிக்குது. புரியுதா? அந்த கூக்குரலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். ஏன்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உலகத்துல மனுஷன் நினைக்கிற மாதிரி நினைக்கிறது இல்ல. அவர் எப்படிப்பட்டவர்? அதே 34ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை 19 வாசிங்க. 19 இப்படி இருக்க பிரபுக்களின் முகத்தை பாராமலும் ஏழையை பார்க்கல ஐஸ்வர்யவான அதிகமா எண்ணாமலும் இருக்கிறவர். நம்ம ஆண்டவர் யார் சொல்லுங்க? இன்னைக்கு உலகத்து மக்கள்ல பொதுவாவே நல்ல மனுஷன் இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இல்லை. பொதுவா ஒரு பெரிய ஆள்னா அவனை நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறான். அவன் கூப்பிடுற முன்னாடி நிக்கிறதுக்கு 1000 பேர் இருக்கிறான். ஆனா ஒண்ணு இல்லாத கூப்பிட்டா நிப்பானா? புரியுதா? அவர் சொல்றாரு, ஆண்டவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? பிரபுக்கள முகத்தை பார்க்கறது இல்லையா, ஐஸ்வர்யவான விட ஏழையை தான் பார்க்கிறார். புரியுதா? உலகம் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்லுங்க, ஏழைகளின் கூக்குரலுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர், அந்த கூப்பிடுதலை மறக்காத ஆண்டவர். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எரிகோவுக்கு வந்துட்டு இருக்கார். வர வழியில ஒரு குருடன் பிச்சைக்காரன், புரியுதா, என்ன செய்யறான்? பக்திமே பேர். ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கிட்டு என்ன செய்யறான்? கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்போ இன்னைக்கு இருந்த மாதிரி உலகத்து மனிதர்கள் இதே ஒரு பெரிய அன்னைக்கு இருந்த ஒரு அந்த ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிற அப்படி கூப்பிட்டு இருந்தா என்ன செய்ய? ஐயா நீ நான் போய் அவர்கிட்ட போய் நிறுத்துறேன்னு இருப்பான் இல்ல. இவன் கூப்பிட்டவன அங்க இருந்தவன என்ன சொல்றாங்க? ஏய் சும்மாரு, அமைதியார, சத்தம் போடாத, அதட்டினாங்கல்ல. ஆனா அதே கூப்பிடுதல் யார்கிட்ட போய் சேர்ந்தது? ஆண்டவர் அந்த வழியா வரும்போது அவரிடத்துல அந்த சத்தம் போய் சேர்ந்தது. அங்க கடந்து போன ஆண்டவர் நின்று என்ன செய்யறாரு? அவனை கூப்பிட்டு வர. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. உலகம் பார்க்கிற மாதிரி ஆண்டவர் பார்க்கறது இல்ல. யாரு? ஏழையை விட ஐஸ்வர்யவானை அதிகமா நினைக்காத ஆண்டவர். அதனால ஏழைகளின் ஜபத்தை மறக்காத தேவன். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமா ஒவ்வொரு ஜபத்துக்கும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? மறக்க மாட்டார், பதில் கொடுப்பார். கடைசியா ஒண்ணு பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 31 10:31 யாராவது வாசிங்க. 10:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா 10:31 கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைந்தருளப்பட்டது. ஜெபத்தை கேட்டார். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். மறக்கிறது இல்ல. இப்ப எதை மறக்கிறது இல்லையா? தான தர்மங்கள் தேவன் என்ன செய்திருக்கார் சொல்லுங்க? நினைத்திருக்கிறார். அப்படின்னா அர்த்தம் சொல்லுங்க. அந்த தான தர்மங்களை கர்த்தர் என்ன செய்வதில்லை? வாய்த்தர சொல்லுங்களேன். ஒருபோது என்ன செய்வதில்லை? மறப்பதில்லை. மத்தேயுல சொல்ற. புரியுதா?
தர்மம் பண்ணும்போது எல்லா ஜனங்களும் செய்யற மாதிரி என்ன பண்ணாத, தார ஊதாத. பொதுவாகவே இன்னைக்கு உலகத்துல தான் இருக்கு. செய்யறத செஞ்சுட்டு நான் அவனுக்கு கொடுத்த இவனுக்கு கொடுத்த. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாருக்கும் தெரியாது. என்ன சொல்றாரு, உன் வலதுகை செய்கிறது சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் உனக்க தெரியக்கூடாது. வலதுகை செய்யறது இடது கைக்கு தெரியணும்னு அர்த்தம். நான் இப்போ கொடுக்குறேன்னா இவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்ப எனக்கே தெரியாத கொடுன்றார். ஏன்னா நம்ம மைண்ட்லயே ஒண்ணு இருக்கும், நம்ம அன்னைக்கு இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தோம், உதவி செஞ்சோம், நம்ம மைண்ட்லயே இருக்கக்கூடாதான். அப்படிதான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. வலதுகை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அப்படி நீ செய்தா அந்தரங்கத்திலே நீ செய்கிற அந்த தான தர்மத்துக்கு கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க, வெளியரங்கமாய் கர்த்தர் பலன் கொடுப்பார். கையில வைத்து கர்த்தர் சூத்திரமா நீங்க பண்ற தான தர்மங்களை சொல்லுங்க, ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, மறக்க மாட்டார். அதான் நீதிமொழிகள்ல நிறைய வசனம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் என்ன செய்யறானா சொல்லுங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. இல்ல நீ உலகத்துல பெரிய பேங்க் என்ன சொல்றது, IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். அதான் உலகம் முழுச எல்லா தேசத்துக்கும் கடன் கொடுக்குது. ஆனா அதையே உருவாக்குது சிருஷ்டித்திர தேவன் யாரு, ஆண்டவர். நீங்க ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா யாரு கொடுக்குறோமா சொல்லுங்க, கர்த்தருக்கு. அவன் கொடுத்ததை அவன் கொடுக்க மாட்டான். ஆனா நம்ம என்ன நினைப்போம், இவனுக்கு கொடுக்குறோமா, இவன் கொடுப்பான திருப்பி, அவன் திருப்பி கொடுப்பான் தானே கொடுக்குறீங்க. அவன் கொடுக்க மாட்டான் தெரிஞ்சு கொடுங்கன்றார். ஏன்னா அவனால கொடுக்க முடியாது. அதை யார் கொடுப்பார், வாயத்தர சொல்லுங்க. அவன் கொடுத்த, நீங்க கொடுத்ததை யார் கொடுப்பாரு, அந்த ஏழை இல்ல, கர்த்தர் திரும்பி கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சோத்திரம் பண்ணுவோமா. அதனால கொடுக்கிறது தான் ஆசீர்வாதம். பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்றாரு ஒரு வார்த்தை நினைச்சிங்க. என்ன நினைச்சிங்க, 20ஆம் அதிகாரம், வாங்குகிறதை பார்க்கிலும் என்னது கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயில அந்த மலைப்பிரசனத்தில் சொன்னதான் அவர் மீன் பண்றாங்க. அப்ப நல்லா கவனிங்க, எது பாக்கியம், வாங்குறது இல்ல சொல்லுங்க. அப்ப நீங்க நினைக்கணும், புரியுதா. ஒரு காலத்துல நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், அநேகர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது நீங்க எவ்வளவு அடுத்த ஆள்கிட்ட வாங்க, அவனுக்கு கொடுக்க வேணாம். அதை நீங்க உங்களால யாரெல்லாம் பலன் பெற முடியுமோ அவங்களுக்கு உங்களால கூடிய மட்டும் என்ன செய்யுங்க, கொடுத்துக்கிட்டே இருங்க. கைகளை வைத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, புரியுதா. அதனால ஆண்டவர் சொல்றாரு சொல்லுங்க, அந்த கொடுக்கிறத கர்த்தர் என்ன செய்ய மாட்டா சொல்லுங்க, மறக்க மாட்டா. ஒரு சில வசனத்தை வாசித்துட்டு முடிச்சிருவோம். நீதிமொழிகள்ல 11ஆம் அதிகாரம் எடுங்க, 11:24 இருந்து வாசிப்போம். இன்னைக்கு பொதுவாகவே உலகத்துல சொல்றது என்னது, வாரி இறைக்கிற கடைசியில நீ என்ன ஆவ, நான் சொல்ல மாட்டேன், என்ன பண்ணுங்க, நீ ஒண்ணு இல்லாம நிப்ப. அப்படி இல்லை, ஒண்ணு இல்லாம இருக்கிறது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாரி இறைத்தாலும் சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களே, விருத்தி அடைவீங்க. அதிகமான இறைக்காம என்ன பண்ண, என்ன நிறைய பேர் சொல்லுவா, எச்ச கையில காக்கா ஓட்ட. நம்ம ஊர்ல தான் நிறைய பழமொழி. சாப்பிட்டு கையை கூட கையில நக்கிட்டு ஓட்டுவோம். இதுல ஒரு 10 பருக்கு காக்காக்கு போயிட போகுது. நல்லா கவனிங்க, அதிகமா பிசினத்தனம் பண்ணாலும் கடைசியில் அதனுடைய பலன் என்ன, வறுமை. இதுதான் முக்கியம். யாருதான் செழிப்பாங்க சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், உண்மையுள்ள மனுஷன் செழிப்பான், புரியுதா. அப்போ எல்லாத்துக்கும் மேல உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சிருக்கணும் தண்ணி கிடைக்கும். எது நல்ல பழமொழி நம்ம ஊர்ல இருக்கு, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும். கொடுத்து 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 ஊத்திக்கிட்டே இருங்க, கிணறு உள்ள என்ன செய்யும், ஆண்டவர் ஊற்று கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, புரியுதா. அப்ப நல்லா கவனிங்க, எதை மறக்க மாட்டாரு சொல்லுங்க, நீங்க அடுத்த ஆளுக்கு என்ன உதவி செஞ்சீங்களோ அதை கர்த்தர் மறக்க மாட்டார், புரியுதா. நம்ம உலகத்துல வாழும்போது நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு தான் பலன். 16ஆம் அதிகாரம் நீங்க எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் சொல்லுங்க. ஐஸ்வர்யவான் ஒருத்தன்
அவன் வாசற்படியில லாசரு. இவன் சம்பரமா வாழ்ந்தான், நல்லா சாப்பிட்டான், ரத்தாம்பரம் உடுத்தினான். இவனும் மரித்தான், அவனும் மரித்தான். இவனுக்கு பசி, பருக்கள், வியாதி, வேதனை, சாப்பாடு இல்லை. நாய்க்கு போடுற சாப்பாடுல ஏதாவது கொஞ்சம் வந்து இவனுக்கு கிடைக்குமான்ட்டு பார்க்குறான். புரியுதா? இந்த ஐஸ்வர்யா என்ன பண்ண, அவன்கிட்ட தானே இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் அவனா வேலை செய்ய முடியாது, இப்போ பாவம் கஷ்டப்படுறான், வியாதியில் இருக்கிறான், கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. ஆனால் நிஜம் என்ன சொல்லுங்க? அங்கே பாதாளத்தில் போய் வேதனைப்படும் போது இவர் பார்க்குறார், லாசரு நம்ம வீட்டில் பிச்சை எடுத்தான் அவனா? ஆமாம், அவன் தான். எங்கே இருக்கிறாரு? ஆபிரகாம் அடியில் நல்லா சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்கிறார். இவர் இங்கே அக்கினி ஜுவாலையில தாகத்தில் வேதனைப்படுறாரு. இப்போ பெரிய பணக்காரன் உலகத்தில் வாழும்போது அவன் பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை கேட்குறான். யாரு? லாசருக்கிட்ட பிச்சை கேட்குறான். என்ன பிச்சை கேட்குறான்? ஐயா ஆபிரகாமே, தண்ணி தாகத்தில் சாவற இந்த லாசரு ரொம்ப கொடுப்பானா, ஒரு பாட்டில் என்ன விரலை தண்ணியில் துவச்சு ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுத்தா நான் கொஞ்சம் நல்லா இருக்குமே. எத்தனை பேர் புரியுது? புரியுது? இந்த உலகத்தில் வாழ்றது நிரந்தரம் இல்லை. புரியுதா? பின்னால் இருக்குது பாருங்க, அதான் நிரந்தரம். அங்கே போகிறதுக்கு நீங்கள் இங்கே எப்படி இருக்கிறீங்க அதான் முக்கியம். இங்கே நீங்கள் கொடுத்தா அங்கே நல்லா இருப்பீங்க. அதான் ஆண்டவரே சொல்றார், பரலோகத்தில் இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே பூச்சியும் துருவும் கெடுக்கும், திருடுவான். எங்கே சேர்த்து வை? பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்யுங்க? சேர்த்து வைங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, அங்கே கர்த்தர் அந்த அக்கௌண்ட்டில் மேலே சேர்த்துக்கிட்டே இருப்பார். கைகளை வீது கத்துற சோத்திரம் நேரம் இல்லை, முடிக்கிறேன். புரியுதா? நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன உதவி, புரியுதா? இந்த ஒரு குறள் சொல்லுவோம், காலத்தினால் செய்த உதவி சிறிதேனு ஞானத்தின் மானப்பெரிது. அப்படின்னா சின்ன உதவி அந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது உலகத்தை விட பெரிய உதவி. புரியுதா? நல்லா கவனிங்க. ஏழைக்கு கொடுங்க. அந்த தான தர்மங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் உங்களுக்கு வேற வகையில கர்த்தர் உதவி செய்வார். எழுச்சி ஜோமனோமா, நீ என்னால் சொல்லுங்க மறக்கப்படுவதில்லை. தாய் மறந்தாலும் மறவாதவர். ரெண்டாவது சொல்லுங்க, உங்களுடைய உபத்திரவங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்களை மறவாதவர். ஏற்ற காலத்தில் பலன் கொடுப்பார், விடுதலை ஆக்குவார். மூணாவது, அவருக்காக நீங்க எதையாவது செய்யுங்க, என்ன செய்தாலும் அந்த பிரயாசத்தை மறவாமல் ஏற்ற பலன் கொடுக்கிற ஆண்டவர். நாலாவது, ஜபத்தை மறவாதவர். ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறவர். சீக்கிரத்தில் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஐந்தாவது, எல்லாருக்கும் தாராளமா ஏழைகள் கொடுங்க. அந்த தான தர்மங்களை கர்த்தர் மறக்க மாட்டார், பலன் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமணி ஜோமனும். நன்றி தகப்பனே, எங்களை ஒருபோதும் மறவாத ஆண்டவர், எங்களை நினைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். தாய் மறந்தாலும் எங்களை மறவாத தெய்வம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. உபத்திரவப்படுகிற நேரத்தில், சிறுமைப்படுத்தப்படுகிற நேரத்தில், நிந்திக்கப்படுகிற நேரத்தில் எங்களை மறவாமல் நினைந்தருளி எங்களுக்கு அதிசயங்களை செய்கிற கர்த்தர் கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய தான தர்மங்களை மறவாத தேவன், எங்கள் ஜபத்தை மறவாத தேவன். ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. மறவாமல் நினைந்தருளி எதெல்லாம் ஆண்டவர், ஒருவேளை அவர்கள் காலையில வீட்டை விட்டு கிளம்போது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் நான் தேடி வரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்களோ, அவருடைய கர்த்தர் ஆண்டவரே, அவருடைய காரியங்களை கர்த்தர் மறவாமல் நினைந்தருளி அவருக்கு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. உம்மாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்ல தகப்பனே. சகல நன்மை நான் நிரப்பி திருப்தியாக்கி அனுப்பி கர்த்தர் என்ன மறக்கல, என்னை நினைவு கூர்ந்து இந்த அதிசயத்தை செய்தார் சொல்லி நாமத்தை உயர்த்த கிருபைத்தார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். God bless you.